அனைவருக்கும் வணக்கம். கோல்ட் மெடல்ஸ் ஹிந்தி கைட்ஸ் வழங்கும் கற்க கற்றற நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தாங்கள் தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு எனது உளமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இன்றைய தலைப்பு தோஹா முருத். தலைப்பு தோஹா சிறியதாக இருந்தாலும் அதில் பெரிய அரிய கருத்துக்கள் நிரம்பியுள்ளன. அவை நமது வாழ்க்கைக்கு, நமது எதிர்காலத்துக்கு, நம்முடைய சந்ததிக்கு அனைவருக்கும் ஒரு சிறந்த படிப்பினை தருவதாக இருக்கும். ஆகவே ஒவ்வொரு வாரமும் சோம்வார் என்று அழைக்கப்படுகின்ற திங்கட்கிழமை இன்றைக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறோம். இன்றைக்கு தங்களுக்காக கவிஞர் விருந்து அவர்கள் இயற்றிய சில தோஹாக்களை தங்களுக்கு வழங்க விரும்புகின்றோம். आज सोमवार है. हर सोमवार को दोहामृत नाम का कार्यक्रम हम चला रहे हैं. आज इसके उपलक्ष्य में, इसके सिलसिले में कविवर दोहे विरुद्ध के कुछ दोहों के बारे में मैं अपनी ओर से कुछ विश्लेषण आपको सौंपना चाहता हूँ. कृपया ध्यान से सुने. मैंने सब इसके पहले ही आपको वो फोटो के द्वारा दिया है, कृपया उसे देख लीजिएगा. नरपति नसे कुमंत्र सो साधु विनसत कुसंगति पाहु. नरपति नसे कुमंत्र सो साधु विनसे कुसंगति पाहु. संगति कुसंगति पाहु. विनसत सुत अति प्यार से. विनसत सुत अति प्यार सो द्विज बिन पड़े नसाऊ. द्विज बिन पड़े नसाऊ. இந்த துவாவலை நீங்கள் பாருங்கள். நசே ஒரு வேர்டு இருக்கிறது, வினசத்தன் ஒரு வேர்டு இருக்கிறது, மறுபடியும் வினசத்து இருக்கிறது, அப்புறம் நசாவு என்று வேர்டு இருக்கிறது. இந்த அனைத்து சொற்களுக்குமே ஒரே பொருள் தான். அதாவது நாஷ் होगा, नष्ट होगा, खत्म होगा, उसका पतन होगा. किसका पतन होगा, क्यों पतन होगा, யார் வீழ்ச்சியடைவார்கள், ஏன் வீழ்ச்சியடைவார்கள், இதுதான் கேள்வி. நாம் பொதுவாக சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், நாம் அடுத்தவர் சொல்வதை கேட்கக்கூடாது. ரெண்டாவது, ஒவ்வொருவரும் தனக்குன்னு உள்ள கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொருக்கும் கடமை இருக்கிறது. அதான் சொல்கிறார் பகவான், சொல்கிறார் கீதையிலே, கடமையை செய், பலனை எதிர்பாராதே. இதனால் பலனை கொடுக்கும் கடமை எனக்கு உள்ளது. நான் என் கடமையை செய்வேன், நீ உன்னுடைய கடமையை செய். கடமையை நிறைவாக செய், விரைவாக செய், உண்மையாக செய். அது மாதிரி அவரவர் கடமையை அவரவர் செய்தால் அவர்களுக்கு நன்மை உண்டு. கவியரசர் கூறுவார், யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே என்பார். யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. அவரவர் செய்வடி வேலையை அவரவர் செய்தால் அனைத்தும் நன்மையாக முடியும். இல்லாவிட்டால் அவள் வீழ்ச்சியடைவாள். மே பத்தன் की ओर जाएंगे. कौन कौन जाएंगे? नरपति माने राजा. राजा राजा को बुद्धिमान होना चाहिए. समय समय पर उसे मंत्रियों की सलाह लेनी चाहिए. अगर वे मंत्रीगण बुरी सलाह देंगे तो उनको पहचानना चाहिए और उनको क्या करना चाहिए, अलग छोड़ना चाहिए, या तो उनको निकालना चाहिए. जो अच्छी सलाह देते हैं उनको रख लेना चाहिए. नहीं तो नरपति राजा का नाश हो जाएगा, राजा का पतन हो जाएगा. नरपति नसे कुसंग कुमंत्र सो. अगर
और राजा जो बुरी सलाहों को मान जाएगा तो उसका पतन अवश्यम भारी है। उसके बाद साधु विनसहु कुसंगति से, साधु की संगति ही सत्संग कही जाती है, लेकिन वो साधु ही अगर बुरी संगति में पड़ जाए तो उसका भी पतन जरूर है, अवश्य है। साधु विनसती कुसंगति पाव, ஒரு சாது என்பவன், ஒரு துறவி, ஒரு சாது, அவன் தீய நட்போடு சேர்ந்து கொண்டால் அவன் அழிவது நிச்சயம். கூடா நட்பு கேடாய் முடியும்பார்கள், தமிழில் பழமொழி இருக்கிறது, கூடா நட்பு கேடாய் முடியும். அதுபோல் சாதுக்கள் அவர்கள் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும், ஆனால் அவர்களே தீய நட்போடு சேர்ந்து கொண்டால் அவர்கள் அழிவது நிச்சயம். சாது வினசகு குசங்கத்தி பாவு வினஸ்தத சுத்த அதி பியார்சோ. சில வீடுகளை பார்க்க பாருங்கள், குழந்தைகளுக்கு மிக அதிக செல்லம் கொடுப்பார்கள். மிக அதிக செல்லம் கொடுத்து வளர்க்கின்ற பொழுது, அவர் வளர்கின்ற பொழுது கண்டிப்பாக அவருடைய ஒழுக்கம் அழிந்துவிடும். குழந்தைகளுக்கு நாம் துவக்கத்திலேயே வறுமையை, நிறைவை, நல்ல பழக்கங்களை, படிப்பை அளித்து வளர்க்க வேண்டும். நல்ல பழக்கங்களை நாம் வளர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்த்தால் அதுவே அவனுக்கு அழிவுக்கு காரணமாகிறது. இது சொல்றார், வினஸ்த சுத்த அதி பியார்சே, அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்க்கப்பட்ட குழந்தை அதுவாகவே அழிந்துவிடும், நாம் அதை அழிப்பவர்களாகவும். அதே போல திஜ் பிராமன் பின் படே நசாகும் என்றால், பிராமனுடைய கடமை என்னவென்றால் படிப்பது அவனுடைய கடமை. அவன் படிக்காமல் போய்விட்டால் அவனும் அழிந்துவான். ஆக நல்ல ஆலோசனை தீய ஆலோசனையை கேட்கின்ற மன்னனும் அழிவான், தீய நட்பு வைத்துக் கொள்கின்ற துறவியும் அழிவான், அதிகமாக செல்லம் கொடுக்கப்படுகின்ற குழந்தையும் அழியும், பையனும் அழிவான். அதே போல படிக்காமல் இருக்கின்ற பிராமணனும் அழிவான். ஆக அவரவர் சேவை, ராஜாவுடைய சேவை என்ன கேட்டால் கடமை என்னவென்றால் நல்ல அட்வைஸ் கேட்க வேண்டும். ஒரு சாதுனுடைய கடமை என்னவென்றால் அவன் நல்ல நட்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு பெற்றோருடைய கடமை என்னவென்றால் தன் பிள்ளையை அதிகம் செல்லம் கொடுக்காமல் நல்ல பிள்ளையாக வளர்க்க வேண்டும். ஒரு பிராமணனுடைய கடமை என்னவென்றால் அவன் படிக்க வேண்டும். इस प्रकार यहाँ पर चारों के लिए यहाँ पर सलाह देते हैं वृंद जी। कुसलाह से, बुरी सलाह से राजा बिगड़ता है, बुरी संगति से साधु बिगड़ता है, अति प्यार से संतान बिगड़ती है, बिना पढ़ने से, बिना पढ़ाई के ब्राह्मण बिगड़ता है। सरल वचन है औषधि, कटुक वचन है तीर, श्रवण द्वार जो संचरे साले सकल शरीर. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கு வந்துட்டு என்பார் வள்ளுவர். இங்கே நாம் இனிய வார்த்தைகள் பேச வேண்டும், எளிய வார்த்தைகள் பேச வேண்டும், நல்ல வார்த்தைகள் நமக்கு மருந்தாகும். सरल वचन है औषधि, औषधि दवा है. जो अच्छी बातें, अच्छे कथन, मीठी मीठी बातें वो औषधि के समान काम करती हैं. ஒரு உறவுக்காரர் படுத்திருக்கிறார், மருத்துவமனையில் படுத்திருக்கிறார். நீங்கள் அவரை பார்க்க செல்கிறீர்கள். நாம் ஏன் அவரை பார்க்க செல்கின்றோம்? அவருக்கு வேண்டிய ஏதாவது பிரெட்டு, ஃப்ரூட்ஸ், இது மாதிரி பழங்களையும் பிஸ்கட் போன்றவர்கள் நாம் கொண்டு கொடுக்குறோம். எதுக்காக? அவரிடம் இல்லையா? இல்லை, இல்லாமல் இல்லை. அந்த பரிசு பொருட்கள் நாம் போகின்றவர்களை பார்க்கும்பொழுது அவருக்கு நாம் ஆறுதல் சொல்வோம். அந்த ஆறுதலே ஒரு சிறந்த மருந்து. ஒரு மனிதனுக்கு மருந்தை விட சிறந்தது ஆறுதல் வார்த்தைகள் தான். அந்த ஆறுதல் வார்த்தை சொல்ல போகிறவன் அந்த நோயாளியை பார்த்து எப்படி உடம்பு என்று கேட்டால் அதை கேட்கணும், இன்னும் ஷாக் ஆகும், மகிழ்ச்சி அடைவான். அப்போ அவனோட உடலை இன்னும் கெடும். அதே அந்த நோயாளியை பார்த்து
எப்படி உடம்பு, எப்படி உடம்பு, எப்படி உடம்பு, இரண்டும் ஒரே சேம் வேர்டு தான், ஒரே சொற்கள் தான். ஆனால் இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. முதல்ல சொன்ன அந்த வார்த்தையால் அவன் நோய் அதிகரிக்கும், இரண்டாவது சொன்ன வார்த்தையால் அவன் நோய் குறையும். நான் சொல்கிறார், சரள வச்சனை ஔஷதி, நல்ல வார்த்தைகள், எளிமையான வார்த்தைகள், பணிவான வார்த்தைகள் ஒருவனுடைய உடலுக்கு, நோய்க்கு மருந்தாக வேலை செய்யும். அதே கட்டுக் வச்சனை, கசப்பான வார்த்தைகள், கொடூரமான வார்த்தைகள் தீர், அது அவன் நெஞ்சிலே அம்பாக பாயும். தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவனே என்பார்கள். ஆக நாவினால் சுட்ட ஆறாது என்பார்கள். ஆக கட்டுக் வச்சனை தீர், அம்பு போல பாய்மாமா. ஸ்ரவண் துவார் ஜோத் சஞ்சரை, ஸ்ரவண் துவார் என்றால் நம்முடைய காதுகள், கேட்கும் கருவி, காதுகள் மூலமாக அது உள்ளே போகிறது. உள்ளே போய் சாலை சகல ஷரீர், நம் உடல் புறாவது குத்துமாமா. அங்கே எப்படி காலிலே முள் குத்துனா வலிக்கிறதோ, கண்ணுக்கு கண்ணீர் வருகிறதோ, அதுபோல் இந்த வார்த்தைகள் உள்ளே சென்றால் உடம்புறா வலிக்கும். சொல்வார்கள் பெரியவர்கள், கல்வடி பட்டாலும் சொல்வடி படாதே என்றார்கள். ஸ்ரவண் ஜுவார் ஜோ சஞ்சரை साले सकल शरीर, सारे शरीर को वो छुएगा, पीड़ा देगा, हानि पहुंचाएगा। इसलिए हमें क्या करना चाहिए? मीठी बातें बोलनी चाहिए। और तीसरा है, को बिन देखे बिन सुने, कैसे कहे विचारो, कूप में जाने कहाँ सागर के विस्तारो। வெள்ளோ சொல்வார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதற்கு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவிப்பார். இங்கே கோவு பில்தேகே இன்னும் சொல்வார்கள், கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்பார்கள் பெரியவர்கள். இங்கே விருந்தவர் சொல்கிறார், கோவு பின்தேகே பின் சொனே, நேரிலே பார்க்காமல், அதை ஆராய்ந்து கேட்காமல், கைசே கஹே விசார், எப்படி ஒரு முடிவுக்கு வருவது, வரக்கூடாது, வர முடியாது, வரக்கூடாது. கூப் மேக் ஜானே கஹா சாகர் கே விசார். கூப் மேக் என்றால் கிணற்று தவளை. கிணற்றில் உள்ள தவளையானது அதுக்கு கிடதான் உலகம் எல்லாமே. அது கடலை பற்றி அதுக்கு தெரியும், சமுதிரத்தை பற்றி, அவனுடைய விசீரணம் பற்றி, அவனுடைய ஆழத்தை பற்றி, அவனுடைய பரப்பை பற்றி அந்த கேட்டு தவளைக்கு தெரியும். அதுபோலத்தான் நாம் எதையும் ஆராயாமல் சிந்திக்காமல் செய்துவிடக்கூடாது. கூப் மேக் ஜானே கஹா சாகருக்கு விசார். ஆகவே எதையும் சிந்தித்து ஆராய்ந்து किसी कोई भी बात बिना देखे बिना सुने सोच विचार कर उसका निर्णय लेना चाहिए। खूब में की तरह, खूब मंडू की तरह हमें तुरंत नहीं चल, जैसा कि शिल्पधिकारम में पांड्यन लड़के ने बिना विचारे सोचे विचारे कौल को मार डाला था, स्वयं भी मर गया था। ऐसा नहीं होना चाहिए। उर्दू ने उर्फ से जो सभी को देता है जाता कहिए सोई, जलधर बरसते सम विषम तल न विचारत कोई। கர்ணை பற்றி சொல்வார்கள், கர்ண बहुत बड़ा दानी है, அவனுடைய பெருமை மிக அரியது, போட்டதுக்கு அரியது. அவன் இன்னார்னு பார்க்க மாட்டான், யார் வந்தாலும் கொடுப்பான். யாருன்னு பார்க்க மாட்டான், யார் வந்தாலும் கொடுப்பான். அவனுடைய பெருமை சொல்லி மாடாது. மன்னவர் பொருட்களை கைகூர் நீட்டுவார், மற்றவர் பணிந்து கொள்வார். மாமன்னன் கர்ணனோ தன்கரம் நீட்டுவான், வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல் வைத்தவன் கர்ணவீரன். வறுமைக்கு வறுமையை வைத்ததோர் மாமன்னன், வாழ்கவே வாழ்க என்று பாடுகிறார் கவியரசன். அப்படி அந்த ஒரு வள்ளல்பவன் யாரையும் பார்க்கக்கூடாது, இன்னார் இன்னவர் என்று பார்க்காமல் அனைவருக்கும் தர வேண்டும். அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா, கருப்பா சிவப்பா,
யாரையும் பார்க்கக்கூடாது. கை நீட்டுகிறதா அவனுக்கு அவ்வளோ வேண்டும். பொதுவாக ஒரு வள்ளல்கள் தன்னுடைய கையை உயர்த்து கொண்டிருப்பார்கள், வாங்குபவர்கள் கையை தாழ்த்தி கொண்டிருப்பார்கள். நான் கர்ணனுக்கு சொல்லப்படுகிறது, கர்ணன் தன் கையை தாழ்த்தி கொண்டிருப்பான், வாங்குபவர்கள் தன் கையை உயர்த்தி இருப்பார்கள். அதுபோல எல்லாருக்கும் எவன் கொடுக்கிறானோ அவன்தான் உண்மையிலேயே கொடையாளி. जो सभी को देता है दाता है सोई वही दाता वही दानी है. जैसे जलधर बादल पानी बरसता है, बादल का पानी नीचे गिरता है, वो कहाँ गिरता है? टीले पर भी गिरता है, नदी में भी गिरता है, कुएं में भी गिरता है, नाले में भी गिरता है. नदी में भी गिरता है, नाले में भी गिरता है, कुएं में भी गिरता है, तालाब में गिरता है. अब वो ये तल के बारे में नहीं विचारता, ये अच्छा स्थल है, ये बुरा स्थल है, ये जमीन है, ये बालू है, ये नाला है, ये गंदा है, ये सफा साफ है, मंदिर है, मैदान है, राजमहल है, सड़क है, गंदी सड़क है, गंदी नाली है, इसके बारे में वो चिंता नहीं करता. वो क्या करता है? हर जगह अपनी धान को यानी बारिश को वो पहुंचाता है. इसी प्रकार दानी को कैसा होना चाहिए? बादल के समान होना चाहिए. बादल सम विषम जो சமுதிரம் இருக்கிறதா பார்க்காது, பள்ளமாக இருக்கிறதா பார்க்காது, சாக்கடையா பார்க்காது, நீர்நிலையா பார்க்காது, ஏரியா பார்க்காது, குளமா பார்க்காது. எல்லா இடங்களிலும் தன்னுடைய நீரை பொழிந்து உயிர்களை பயிர்களை வாழ வைக்கிறதோ அதுபோல ஒரு வள்ளல் பவன் யாரையும் பார்க்கக்கூடாது, பேதம் பார்க்காமல் அனைவருக்கும் வளர வேண்டும். அவனே வள்ளல். जो पावे अच्छी उच्च पद ताको पतन निदान, जो तपी तपी मध्याह्न लो हस्त होते हैं निदान. பான் ஒருவன் உயர்ந்த பதவியை பெறலாம், மிக உயர்ந்த பதவியை பெறலாம். எவ்வளவுதான் உயர்ந்த பதவிக்கு போனாலும் அவன் என்றைக்காவது ஒரு நாள் கீழே விழுந்தான் ஆக வேண்டும், கீழே வந்தான் ஆக வேண்டும். உதாரணமாக மதியம் காலை துவங்கி காலை கொஞ்சம் அப்படியே குறைவாக இருந்து மதியம் ஆக 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 மிக உயர்ந்து போகிறது சூரியன். அதே சூரியன் மாலை ஆகும்போது அப்படியே மெல்ல குறைந்து கடினாகிறது, அது மறைந்தே போகிறது, अस्तमित हो गया. सूरज जो सवेरे शुरू होता है, निकलता है, वो उसका प्रकाश बढ़ते बढ़ते जाता है, गर्मी बढ़ती बढ़ती जाती है और दोपहर को वो गर्मी इतनी तेज होती है कि हम असह्य हो जाते हैं. लेकिन वही शाम को क्या होता है? उसका अस्त होता है और अंत में वो डूब जाता है. उसी प्रकार जो अति उच्च पद पाता है उसका अंत, उसका पतन पीछे है. इसलिए सूरज के समान कोई भी अगर ऊपर आएगा तो जरूर नीचे जाएगा. ये मत सोचना कि हम ऊपर ही रहेंगे, नीचे नहीं आएंगे. एवड़ो ओयिगिरोमो अवड़ोक्कु नांगल वाळुवोम. कोई कहे बुराई सुख चाहे कैसे पावे कोई, रोपे बिरवा आँख को आम कहाँ की. பழமொழி சொல்வார்கள், வினை வேர்த்தவன் வினை அறுப்பான், தினை வேர்த்தவன் தினை அறுப்பான் என்பார்கள். காற்று வேர்த்தவன் புயலை அறுவடை செய்வான். நல்லது போட்டால் நெல் போட்டால் நெல்லே விளையும், புல் போட்டால் புல்லே விளையும் என்பார்கள் கிராமத்தில். கரே புராயி சுக்கு சஹே, நீ சிவெல்லாம் தீயது கெட்ட வேலை கெட்ட காரியம், நீ சுகத்தை விரும்பினால் எப்படி கிடைக்கும்? கைசோ பாவை போய் யாரும் எப்படி பெறுவார்கள்? பெற முடியாது. ரோப்பே பிர்வா ஆக்கோ, ஆக் என்றால் ஏ காண்டே கா போதா. ஒரு முள் செடியை நீ விதைத்தால் அது முள் செடி வந்து என்ன விதை கிடைக்கும்? முள் தான் கிடைக்கும். ஆம் கான் செய்வது, மாம்பழம் மீது கிடைக்கும். ஆகவே நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும், அல்லது செய்தால் அல்லது கிடைக்கும். காரை தீரே होत है काहे होत अधीर, समय पाय तरुवर पले केतिक सींचो नीर. एक नाम कबीर சொல்லிப்பார்,
धीरे धीरे रे मना धीरे सब कुछ होई மாறி சீச்சை சௌகடா ருது ஆயே பல் போய். ஒரு தோட்டக்காரன் ஒரு செடியை வைக்கிறான், அதுக்கு அவன் சீக்கிரம் வளரணும்னு சொல்லி அதுக்காக என்ன செய்கிறான், ஒரு நாளைக்கு 100 பானை நீர் விட்டுகிறான். அந்த செடிக்கு ஒரு நாளைக்கு 1 பானை தண்ணீரே போதுமானது. இவன் என்ன செய்கிறான், 100 பானை நீர் விட்டுக்கிறான். அது என்ன ஆகிறது, கடைசியில் அந்த செடி அணி போதும் தவிர சீக்கிரமே விளையாது. அப்போ என்ன செய்யணும், அது ஒரு குடம் தண்ணி ஊற்றினா போதும், அதற்கு அந்த பருவகால வரும்போது நமக்கு பலம் கிடைக்குது. அதுபோல நாம் எடுத்த காரியத்தை ஒவ்வொன்றாக செய்து முடிக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது, அதிகப்படக்கூடாது, ஐயோ நான் அலைய पड़க்கூடாது, நினைக்கக்கூடாது. ये नहीं सोचना चाहिए कि काम जल्दी हो जाए, जल्दी हम पल पाएंगे, ऐसा नहीं होना चाहिए. वो समय पर चलेगा. சொல்லுவாங்களே, பெரிய சொல்லுவாங்க, அதாவதுக்கு நேரங்காலம் வந்து பாருங்க. इसलिए समय पाकर सब कुछ होता है. इसलिए हमें उसके लिए घबराने की कोई ज़रूरत नहीं है, घबराना भी नहीं चाहिए. बेस बनावे सूर को कायर सूर न होई, கால் உடாய சிம்மக்கி சியார் சிம்மன. தமிழில் ஒரு பாட்டு உண்டு. கான மயிலாட கண்டிருந்த வான்கோடி தானும் அதிவாக பாவித்து தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினார் போலுமே கல்லாதான் கற்ற கவி என்று பாட்டு தமிழ் இருக்கிறது. அதே போல ஒரு வீரனை போல ஒரு வேடப்பட்டு கொண்டால் கோடை வீரனாக மாட்டான். வேஷ் பனாவே सूर को कोई कायर जो है वो वीर के समान वो अपना वेश बना लेता है, लेकिन वो कायर ही होगा, वो सूर नहीं होगा. काल उड़ाए सिंह की कोई शियार है, फॉक्स है, वो शियार जो है शेर की खाल होता है, शेर की चमड़ी को ओढ़ लेता है. சிங்கத்தினுடைய தோலை அணிந்து கொண்ட நரி சிங்கமாவது அது நரியாகத்தான் இருக்கும். அதுபோல் நாமத்தான் இருப்போம். அதுக்காக நம்முடைய வேடத்தை மாற்றிக்கொண்டால் நாம் சரியாக மாட்டோம். करत कर अभ्यास ते जड़मती होत सुजान रस्सी आवत जाते सिल पर होत निशान. நம்முடைய மறைந்த அப்துல் கலாம் அவர்கள் சொல்வார்கள், முயற்சி எடு, முடியாவிட்டால் பயிற்சி எடு என்பார். ஒருவன் பயிற்சி எடுக்க அவன் முட்டாளும் கூட அறிஞனாவான். தொடர்ந்து பயிற்சி செய்ய முட்டாளும் அறிஞனாவான். உதாரணமாக ஒரு பாறை மீது ஒரு நூல் தொடர்ந்து வந்து போயிருந்தால் அந்த பாறையிலும் கூட அந்த நூலோட அடையாளம் ஏற்பட்டுவிடும். அதுபோல் ஒருவன் தொடர்ந்து பயிற்சி எடுத்தால் அந்த பாறையிலும் இவனுக்கு அடையாளம் விடும். அந்த பாறையும் எப்படி அடையாளம் விடும், அதுபோல் இவனும் அறிஞனாவான், முட்டாளும் அறிஞனாவான். जो बराबर अभ्यास करता रहता है वो चाहे बेवकूफ़ हो लेकिन वो बड़ा विद्वान बन सकता है. इस प्रकार चट्टान पर रस्सी के आते जाते रहने से उस पर निशान पड़ता है. उसी प्रकार बराबर अभ्यास करते रहने से बेवकूफ़ भी विद्वान बन सकता है. कछु कहीं नीच न छोड़िए बली न वाको संग, पत्थर मारे खींच में उछरी बिगाड़े अंग. कछु कहीं नीच न छेड़िए बली न वाको संग. यहाँ पर वृद्ध का उपदेश है, जो बुरे होते हैं उनका संग हमें छोड़ना चाहिए. अनेक सुने मुझे कूड़ा नट्पू केड़ाई मुड़िயும். எவரிடம் எவன் கெட்டவனோ நாம் அவனிடம் நட்பு கொள்ளக்கூடாது, பகைமையும் கொள்ளக்கூடாது. நட்பும் கூடாது, பகைமையும் கூடாது. எவனொருவன் தீயவனோ அவனிடம் நமக்கு நட்பும் கூடாது, பகையும் கூடாது. ரஹீம் சொல்வார், காட்டே சாட்டே சுவானுக்கே துகுபாத் உபயோகிப்பார். நாயிடம் நாம் நட்பு கொண்டால் அது நம்மை நட்பும், பகைமை கொண்டால் அது நம்மை கடிக்கும். ஆகவே அது நட்பு நமக்கு கூடாது என்பார் ரஹீம். அதை பொறுத்து சொல்கிறார். இவர் சொல்கிறார், ஒரு சேர் இருக்கிறது, அந்த சேற்றில் நாம் கல் இருந்தால் அந்த சேற்று நம்பி படுமே தவிர
அதனால் வந்து சேற்றுக்கு எந்த தீமையும் கிடையாது, நமக்கு தான் தீமை. பக்தர் மாறே கீழ்கே கல் இருந்தால் சேற்றிலே உஷரை அது பொங்கி விழும், தம்பி விழும், தழும்பி விழும், பிகாரை அங்கு நம்முடைய ஆடைகளும் நம் உறுப்பையும் கெடுத்து விடும், உடம்பை கெட்டுவிடும். அதனாலே நாங்கள் அந்த சேர் மீது கல்லறியக்கூடாது. அதுபோல் நாம் யாரெல்லாம் தீயவங்களோ அவங்களோடு நட்பு கொள்ளக்கூடாது. हमें बुरे लोगों की संगति को छोड़नी चाहिए. अगर उनके साथ उनको छेड़ेंगे तो जैसे कि कुत्ता को प्यार करने से वो चाटता है, वो हमारे लिए बुरा है. नफरत करने से, दुश्मनी करने से वो हमें काटता है, तो दोनों हमारे लिए बुराई. इसलिए जो बुरे होते हैं, या तमिल में कहते हैं दूसरों ने कड्डा बुरे वर्ग, जो बुरे होते हैं उनको हमें छेड़ना नहीं चाहिए. उनको देख करके हमें अलग रहना चाहिए, हमें भागना चाहिए. इससे कोई नुकसान नहीं है, क्योंकि उससे हमारा लाभ ही होगा. इसलिए बुराई का संग हमें छोड़ना ही अच्छा है. बुरे लोगों को छेड़ना भी बुरा है, उनके साथ रहना भी बुरा है. इसलिए दुश्मन इकट्ठा बुरा लगे, हमें बुराई को छोड़नी चाहिए. बुराई जो करते हैं उनका संग भी छोड़नी चाहिए. सदगुरु के साथ मैं आज का भाषण समाप्त करता हूँ. लगता है कि मैं सोच रहा हूँ कि ये आपके लिए बहुत लाभदायक रहेगा. और कल जो है कल का है प्रोग्राम का, कल का है कार्यक्रम बोलचाल की हिंदी. कल जो बोलचाल की हिंदी है, स्पोकन हिंदी है, उसका रसास्वादन करने के पहले मैं आपसे विदा लेता हूँ. आपका दास आर सुंदरराजन. நாளை ஸ்போக்கன் ஹிந்தி நிகழ்ச்சியை நடத்தும் வரை தங்களிடம் விடைபெறுவது தங்களின் ஆர் சுந்தரராஜன். திருப்பூர். நன்றி.